வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் உடைய லிங்க் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய லைவ் டிஸ்கஷன் மீட் 76வது வாரம் அதோடைய லிங்க் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருக்கும், அல்லது நம்மளுடைய டெலகிராம் லிங்க்ல இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய டெக்னிக்கல் பேர்ஸ் அண்ட் டவுட்ஸ் வந்து நீங்கள் டெக்னிக்கல் டவுட்ஸ் அங்கே கேளுங்க, அங்கே நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு வந்து யூஎஸோடைய எஸ்என்பி குளோபல் காம்போசிட் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸோடைய நியூஸ் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங்கில் மைனஸ் வரும்போது சர்வீஸில் பாசிட்டிவ், இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு நியூஸாக தான் வரும். இது யூஎஸ்டிக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஹையாக இருக்கும். நாளைக்கு பெரிய நியூஸஸ் கிடையாது, ஆனால் நாளைக்கு வந்து டியூரபிள் குட்ஸ் மட்டும்தான் இருக்கும். வியாழக்கிழமை தான் நமக்கு வந்து யூஎஸோடைய அட்வான்ஸ்டு குவார்டர்லி ஜிடிபி இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ப்ளஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது, அன்எம்ப்ளாய்மெண்ட் பாசிட்டிவில் தான் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து வியாழக்கிழமை நியூஸ். நாளைக்கு லைவ்ல அதை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்ஒய் சார்ட் பார்த்துடலாம். ஸோ டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸில் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான ஒரு புல் பேக்கில் தான் மார்க்கெட் இப்போ இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட 105.50 அல்லது ப்ரைஸ் வந்து கீழே 104.70 வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே சப்போர்ட்டுக்கு வரணும். இல்லை அதை விட இன்னும் கீழே வந்தால் ரொம்ப நல்லது. ஸோ ஃபெட்டுக்கு ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே வந்து ஹோல்ட் ஆகிட்டோன்னா இங்கேருந்து மார்க்கெட் ரேலி ஆக சான்சஸ் ஹையராக இருக்கும். ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி வந்து அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. இந்த சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ப்ரைஸ் வந்து இன்றைக்கி வரக்கூடிய நியூஸ்க்கு கொஞ்சம் மேலே ஃப்ளாஷ் வந்தால் கூட இந்த கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் எடுத்துட்டு தென் கீழே தான் வரும். ஸோ மேக்ஸிமம் நம்ம டவுன் சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணலாம், பை சைடை கொஞ்சம் ஒமிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேனல்லேருந்து மார்க்கெட் கீழே வரும்போது அந்த சப்போர்ட்லேருந்து ஒரே ஸ்பைக்கில் மார்க்கெட் மேலே போயிட்டு இப்போ கன்சால்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஈரான் இஸ்ரேல் வார் வந்து அப்படியே வந்து ஹோல்ட் ஆனனால தான் மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல ஸ்தம்பிச்சு போயிருக்கு. நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு அப்சைட் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஹையராக இருக்கும். ஸோ ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து அந்த கன்சால்டேஷன்லேருந்து வெளியில் வந்தது, திருப்பி இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ப்ரைஸ் கீழே போகலாம், கீழே போனால் கூட நமக்கு வந்து 78லேருந்து 79 நமக்கு சப்போர்ட் லெவல் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் உடையாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய டே ஒரு பாசிட்டிவ் டேவாக மாறுச்சு, நல்லா மார்க்கெட் வந்து இங்கேருந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கொடுத்தானா நாளைக்கு நமக்கு இந்த டாப்ஸை மார்க்கெட் திருப்பி பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இருக்கிறதே ஒரு சப்போர்ட் லெவல் தான், பட் இன்னும் மார்க்கெட்டில் பை ஆக்டிவேட் இன்னும் நடக்கலை. ஓகே, ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கீழே வந்தாலும் நம்ம பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம், செல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு நியூஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வார் இல்லை அப்படின்னு நம்ம கொஞ்சம் ப்ரீத் பண்ணும்பொழுது திடீர்னு வேற ஒரு சின்ன அட்டாக் பண்ணி அதோடைய பேனிக்னஸை கிரியேட் பண்ண வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு டாப்பில் போய் பார்த்துக்கலாம். ஒரு வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு டாப்பில் போய் அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நல்லா மார்க்கெட் இப்போ கீழே ஃபால் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல சைன், மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்கும். இப்போ டேவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஆக்டிவேட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த டபுள் டாப்பை நம்ம வந்து நெக்ஸ்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இந்த டாப். ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸ் கீழே கிடைத்தால், கீழே இருந்து மேலே வந்து ஒரு பை செட்டப் கிடைத்தால் நம்ம இந்த இடத்துல ஒரு செல் எடுத்தோம்னா இது ஒரு நல்ல ஃபாலுக்கான சிக்னலாக இருக்கும். இப்போ போய் நான் செல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இப்போ மார்க்கெட் இருக்கிறது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ஓகே, இங்கே போய் நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக திருப்பி மார்க்கெட் மேலே போகும் வரைக்கும் நீங்கள் வந்து பேனிக்கில் இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ் மாதிரி நம்ம பேசின்னு இருந்தோம். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் நடந்தாலும் இன்னொரு டீப் கரெக்ஷன் மார்க்கெட்டில் வரும். ஸோ இப்போ மார்க்கெட் இருக்கிறது வந்து இந்த சப்போர்ட் லெவலில் தான் மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே மார்க்கெட் இருக்கும் பொழுது இங்கேருந்து இப்போ மேலே போயிட்டு திருப்பி மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து 27.70 28 பக்கமாக வரும் பொழுது நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும்போது நமக்கு கீழே மார்க்கெட் நல்லாவே ஃபால் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் செல் பண்ணலாமா, மார்க்கெட் டக்குன்னு கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறீங்க.
இல்ல மார்க்கெட் மேல போம்போது தான் நம்ம வந்து செல் பண்ணணும். இங்க போய் செல் பண்ணோம்னா, திருப்பி இந்த கரெக்ஷன் பை இப்படி வந்து லைட்டா இப்படி மார்க்கெட் ஸ்லோவா அரைச்சிருச்சு அப்படின்னா, இது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ண வேண்டிய இன்னும் திருப்பி வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு நம்ம ஆர்டர் போடாம வெயிட் பண்ணி, இந்த இடத்துல நம்ம செல் ட்ரை பண்ணோம்னா, நமக்கு ஒரு நல்ல ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் ஹையா இருக்கு. கண்டிப்பாக கரெக்ஷன் கிடைக்கும். கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு வந்து வரிசையா கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கோல்டு கீழ இறங்கிட்டு இருக்கு. மார்க்கெட் செல் ஆயிடுச்சா அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறான். கீழ தான் வரணும். 2260 அப்படிங்கிறது இந்த சப்போர்ட்ட மார்க்கெட் உடைத்தால் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்துட்டு இப்படி வரும்போது தான் மார்க்கெட் ஒரு நல்ல ஃபாலுக்கான சிக்னேச்சர்லாம் கிடைக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் 2225 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் வந்து டார்கெட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து 2145 அந்த 45 ஆர் 2150 அப்படிங்கிற சப்போர்ட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் கீழ இருக்கக்கூடிய 2000 லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழ இறங்குறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ, இப்ப இந்த கரெக்ஷன் நடக்கணும். ஸோ, இப்ப தான் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபால் குடுக்குறான். கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வருவான். அந்த கரெக்ஷன்ல செல் ட்ரை பண்ணணும். ஸோ, நெறைய கால் பண்றீங்க. அதுக்காக தான் திருப்பி சொல்றேன். மார்க்கெட் அப்படியே கீழ விழுந்துட்டானா அப்படின்னு. இந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் ஆனா ஒரு ஷார்ட் டெர்ம் செல் வரும். இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் வந்திருந்தா கூட நம்ம செல் ட்ரை பண்ணிக்கலாம். வரல. பிரைஸ் வந்து நேரா வந்து அந்த 18ங்கிற லெவல மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் சப்போர்ட்ல தான் நிக்கிறான். 2295ல இருந்து 2260 நான் வந்து டெலகிராம்ல சார்ட் கூட போட்டிருப்பேன். ஸோ அங்க வந்துட்டா திருப்பி மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும். இந்த சப்போர்ட் இப்ப மேல போகுங்க. அவ்வளவுதான். இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்ப வந்து ஒரு 2320க்கு மேல மார்க்கெட் வந்து இப்படி ஒரு மேல போறான். ஓகே. ஒரு ஷார்ட் ஃப்ரேம் கூட எடுத்துங்க. இப்படி மேல போயிட்டு கீழ வந்து சப்போர்ட் எடுத்து மேல போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ மார்க்கெட் வந்து போய் டச் பண்ணுவான். அந்த ரெசிஸ்டன்ஸ் 2345 அப்படிங்கிற லெவல் போணும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு க்ளோஸ் குடுத்துட்டான். ஸோ இந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் அப்படியே பெரிய ராலி போலாமா? வாய்ப்புகள் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2345 அப்படிங்கிற லெவல் போன உடனே செல் பண்ணுமா? அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. போனதுக்கு அப்புறம் பிரைஸ் இந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ்லயோ உங்களுக்கு என்ன ஒரு டைம் ஃப்ரேம் நீங்க ட்ரேட் எடுப்பீங்களோ அந்த டைம் ஃப்ரேம்ல ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு தயவு செய்து செல் ட்ரை பண்ணுங்க. இதோடைய டார்கெட் தான் நமக்கு என்ன அப்படின்னா பிரைஸ் அப்படி கீழே வந்து திருப்பி உடைச்சு கீழே வந்து முடிக்கும். 2225 அப்படிங்கிற டார்கெட்டை மார்க்கெட் கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 பிப்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அப்ப அந்த 100 பிப்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா மார்க்கெட் இங்க கொடுக்கக்கூடிய இந்த பை கரெக்ஷனை முடிந்த அளவு பை கிடைத்தால் எடுக்கலாம். எஸ்எல் யூஸ் பண்ணும். ஷார்ட் டேர்ம் டார்கெட் அல்லது ட்ரையல் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு இங்க இருந்து செகண்ட் சப்போர்ட்ல இருந்து மேல கரெக்ஷனுக்காக போறனால இதுக்கு ட்ரையல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை ட்ரெண்டிங் ஆனா நம்ம அதை அப்படியே மூவ் பண்ணிக்கணும். இல்ல எனக்கு நான் வந்து செல்லே எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2345க்கு மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி டேர்ன் ஆனா இந்த பிரைஸ் வந்துருச்சு செல் போலாமான்னு கேட்காதீங்க. இந்த பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் சின்னதா ஒரு பேட்டர்ன் ஒரு ஒரு ஈவினிங் ஸ்டார் கிடைக்குது. ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கிடைக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேண்டில் பேட்டர்ன் இருந்தால் கூட ஒரு 1 ஹவர்லயோ 15 மினிட்ஸ்லயோ 30 மினிட்ஸ்லயோ இருந்தால் அந்த ஹைக்கு மேல கொஞ்சம் தள்ளி எஸ்எல் வச்சுட்டு இந்த பிரைஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் செல் ட்ரை பண்ணுங்க. சொல்றது தெளிவா பார்த்துக்குங்க. இங்க வந்தோடனே கண்மூடித்தனமா இந்த பிரைஸ்க்கு ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த பிரைஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிடைத்தால் 15 நிமிஷத்துலயோ 30 நிமிஷத்துலயோ 1 மணி நேரத்திலயோ கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த செல் ஆக்டிவேட் ஆகும் பொழுது மேல இருக்கக்கூடியதை எஸ்எல்லா வச்சுக்கிட்டு செல் ட்ரை பண்ணுங்க. இதோடைய டார்கெட் பெருசு. இதை வந்து நீங்க அப்படியே மூவ் பண்ணி போகலாம். கீழே இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லெவலை நான் புக் பண்ணிக்கிட்டுமானா ஓகே புக் பண்ணிக்கோங்க. பட் இது திரும்பினால் இது திரும்பிடுச்சுன்னா நமக்கு வந்து 2225 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கும். கண்டிப்பா இறங்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ஆயிடுக்குன்னா ஃபர்ஸ்ட் லெவல் தான் பிரேக் ஆயிடுது. நமக்கு இந்த இடத்துல லைட்டா இப்படி மார்க்கெட் வந்திருக்கணும். இப்படி வந்துட்டு இப்படி வந்திருந்தா நம்ம இங்கேயே செல் ட்ரை பண்ணலாம். இப்போ பிரைஸ் கீழே வந்திருக்கு. அவ்வளவுதான். கொஞ்சம் சேர்த்து கீழே வந்து சப்போர்ட் லெவல் தான் இருக்குது. மார்க்கெட்டோடைய இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது இது. இன்னும் இது பிரேக் ஆகல. ஸோ இப்போ நம்ம எடுக்கிறது ஒரு அக்ரஸிவ் என்ட்ரி தான். மேலே போகும்போது ஸ்டாப் லாஸை கம்மியாக வச்சுக்கிட்டு செல் ட்ரை பண்ணுறோம். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 1:1 மூவ்மெண்ட் ஆனால் கூட நமக்கு ஒரு டார்கெட் நல்லா கிடைக்கும். தென் பிரைஸ் வந்து அந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிட்டா 2260 பிரேக் பண்ணிட்டா 2225ங்கிற டார்கெட்டை நம்ம எடுக்கலாம்.
ஸோ இப்போ ப்ரைஸ் ஜோனுக்குள்ள வந்துருச்சு, இன்னும் கூட கீழே வருது அப்படின்னா பயப்படாதீங்க. நமக்கு இது பிரேக் ஆனா செல். இல்ல சார் எனக்கு செல் தெரியுது அப்படிங்கிறவங்க போய்க்கலாம். நாங்க மேல கரெக்ஷன் ஆகும்போது மட்டும் தான் நாங்க செல் ட்ரை பண்ணுவோம். இல்ல சார் அப்படியே போயிட்டா என்ன பண்றது எனக்கு பயமா இருக்குன்னா, நீங்க தாராளமா உங்களுடைய டெக்னிக்கை யூஸ் பண்ணீங்க. இது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நாங்க இதுக்காக வெயிட் பண்றோம். அவ்வளவுதான். ஒரு கரெக்ஷன்ல நாங்க செல் ட்ரை பண்ண போறோம். இது 2320க்கு மேல மார்க்கெட் அப்படி போயிட்டு கீழ வரும்போது ஒரு ஷார்ட் டெர்ம் பைட் ஸ்டார்ட் ஆகும். அது போய் 2345ல நிக்கும். அல்லது 2360க்குள்ள மார்க்கெட் வந்து செல் ட்ரை ஆகும். இந்த இடத்துல வெயிட் பண்ணி பேட்டர்ன் கிடைச்சதுக்கு அப்புறம் செல் போறது பெஸ்ட் சாய்ஸ். நாளைக்கு லைவ் மீட்ல அதுக்குள்ள மார்க்கெட் அங்க வந்துருச்சு அப்படின்னா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம அத பத்தி பேசலாம். இது வந்து ஒரே ஸ்பார்க்ல போகுமா அப்படின்னா இல்ல. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இது வந்து ஒரு புக்கிங் தான். ஓகே, ஃபுல் புக்கிங் முடிச்சுட்டாங்க அப்படின்ட்டு தயவு செய்து இதிலேயே முடிவு பண்ணிக்காதீங்க. இது சப்போர்ட்ட கூட பிரேக் பண்ணல. மார்க்கெட்டோடைய சப்போர்ட் லெவல் நல்லா புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் இன்டர்மீடியேட் சப்போர்ட். இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட், இது செகண்ட் சப்போர்ட். இதுதான் மேஜரான சப்போர்ட். 260 2260 அப்படிங்கிறது தான் மேஜரான சப்போர்ட். இப்ப சப்போர்ட்டுக்கு வந்திருக்கான். அவ்வளவுதான். ஸோ இங்கிருந்து ரேலி ஆகிறதுக்கும் ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகே, நமக்கு என்ன ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகறனால நம்ம இந்த மேல வரும்பொழுது நம்ம வந்து ஏற்கனவே நான் இந்த சொல்லியிருந்தோம். பிரைஸ் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்துட்டு பிரேக் ஆனனால திருப்பி இங்கேயே போகும்போது மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இறங்கலாம். ஹை ப்ராபபிலிட்டி ஏரியாவை நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு ட்ரையாங்கிளா நம்ம இந்த மார்க்கெட்டை இப்படி எடுத்துக்கிட்டோம்னா கூட அந்த ட்ரையாங்கிளுக்கு ரீடெஸ்ட் ஆகவும் இது வரலாம். ஸோ நிறைய மல்டி கன்ஃப்ளூயன்ஸ் இந்த இடத்துல வருது. 2345ங்கிற லெவல் வந்தால் செல் ட்ரை பண்ணலாம். இல்லை மார்க்கெட் இன்னும் கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த லெவல் மாறும். ஸோ இன்னும் கீழே வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலை நாங்கள் வந்து நாளைக்கு லைவ்ல அப்டேட் பண்ணுறோம். அவ்வளோ ஸ்பீடாக மார்க்கெட் கீழே போகாது. இனிமேல் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் நியூஸஸ் இல்லை. ஏழைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் அண்ட் கம்போசிட் மட்டும்தான் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே கன்சால்டேஷன் தான் இருக்கும். மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. இனிமே கொஞ்சம் ஹோல்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணல சார் சொன்னா திட்டுவீங்க அப்படிங்கிறீங்க. நான் எதுக்கு உங்களை திட்டுறேன்? ஒரு அட்வைஸ் தான். அது யூஸ் பண்ணீங்கன்னா சின்ன லாஸ்லயாவது எக்ஸிட் ஆயிடலாம். ரொம்ப மேலே இப்போ நிறைய பை வச்சிருக்காங்க. அந்த பைக்கு வருவானா அப்படின்னா இந்த லெவல் ரெஸ்பான்ஸ் பண்ணலைனா தான் ஆக்டிவேட் ஆவான். அல்லது ரொம்ப சிம்பிளா இந்த ட்ரெண்ட் லைனை போட்டுக்குங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனா தான் மேலே வருவான். இல்லைன்னா மார்க்கெட் வந்து மேலே போக மாட்டான். திருப்பி வர்றது கூட மேலே வந்தால் கூட மார்க்கெட்ல ஒரு செல் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து ஹையா இருக்கும். இது 3 டிரைவ் பேட்டர்னுக்குள்ள மார்க்கெட் வந்துடும். ஆக மொத்தம் மேலே ஏறும் பொழுது நம்ம செல் ட்ரை பண்றது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இங்க பை எடுக்கிறேன் சார் 320க்கு மேலே பை ட்ரை பண்ண போறேன் அப்படின்னாலும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை ட்ரை பண்ணிங்க. ட்ரையல் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது சப்போர்ட் ஏரியா. மார்க்கெட் கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கு லைவுக்கு மறக்காம வாங்க. அங்கே நம்ம இன்னும் நிறைய டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்புக்கும் இதை அனுப்பிச்சு விடுங்க. தேங்க்யூ.